நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயங்க விரும்புகிறோம். எங்களை பொதுச் செயலாளர்கள் சொல்லுங்கள். எங்கள் பொதுச் செயலாளரிடத்தில் நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் சரி அழைத்து வாங்க தம்பி, அப்போ அந்த மாதிரி அவங்க தானே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சேர்த்துருக்காங்க. வேறு மதுரை அதிமுக கோட்டையை மாற்றுவீங்களா? என்னப்பா நீ எப்படி கேட்குற? மதுரையே அதிமுக கோட்டை தான். இல்லை, அதிமுக கோட்டை தானே இது. நீங்க 5 எம்எல்ஏக்கள் மதுரையில் இருக்காங்க. ஏங்க 5 தேர்தலில் 10 எம்எல்ஏ ஆகும். அடுத்ததுக்கப்புறம் தென் மாவட்டங்களே வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். இன்னும் எம்எல்ஏக்கள் சொல்லுங்க. ஏற்கனவே 10க்கு 10 எடுத்தோம், அப்புறம் 8க்கு எடுத்தோம். இப்போ தனித்து நின்று 8 தொகுதியில் வெற்றி பெற்றோம். போன தேர்தல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நம்ம சதுரங்க வேட்டையெல்லாம் நம்ம இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் சதுரங்க வேட்டை நட்டா செஞ்ச மாதிரி செஞ்சார். எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தார். அப்போ திமுக வந்து பாலாரும் தேனாரும் ஓட போகுதுடா, வீடு வீடுக்கு 1000 ரூபா வரப்போகுது, நீட்டு தேர்வு ரத்தாக போகுது, கேஸ் மானியம் கிடைக்க போகுது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைய போகுதுன்னு எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு அளித்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்திலேயே நாங்கள் 5 தொகுதி ஜெயித்தோம். இன்றைக்கி அவங்களுக்கு எதிர்ப்பாக அலையே உருவாகிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறிடுச்சு. போதைப் பொருள் மாநிலமாக, விலைவாசி ஏற்றம், சட்ட ஒழுங்கு மோசமாக, தலித்து மக்கள் இன்றைக்கி பட்டியலின மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக 10 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். எழுதி வச்சுங்க. 2 பேர் வந்திருக்காங்க திமுகல இருந்து. 2 பேருக்கும் அதிமுகல எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படுமா? ஏங்க நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டிங்கன்னா நீ அங்கே கேளுங்க. அவர் வரும் அவர்கிட்ட கேளுங்க. அவங்க இது கேட்டாங்கன்னா அவர் அண்ணன் பரிசீலித்து தான் தருவார். அவர் அந்த தொகுதி எப்படின்னு அதிமுக நிற்கிதா, யார் நிற்கிறாங்கன்னு இதுக்கெல்லாம் நான் மாவட்ட செயலாளர் போய் பதில் சொல்லணும். நம்மளை மாட்டி விடுறதே கோரிக்கையாக இருக்கீங்களே, ஓட்டுறதுலே இருக்கீங்க, நம்மளை மாட்டி விடுறீங்களே. பொதுச் செயலாளர்கிட்ட நான் இப்போ என்னை மாட்டி விட பார்க்குறீங்க. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக வரும்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ திமுக போயிருக்காங்க. ஐயா நீ சொல்கிற கேளுங்க. என்டிஏ கூட்டணி யாரும் எதிர்பார்க்கறதில்ல, வர்றவங்கள சேர்த்துக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் தேமுதிக அங்கே சேர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை தானே சொல்கிறீங்க. அங்கே சேர்ந்து இன்னும் சீட்டு பேர இருக்குன்னு எந்தெந்த தொகுதியில் நிற்கணும், எந்த தொகுதியை விட்டு கொடுக்க போகிறாங்க, இவங்க ஜெயிக்கிற தொகுதியை கேட்கணும், அவங்க அது விட்டு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது தம்பி. தேர்தலுக்கு 10 நாளைக்கு இருக்கு முன்னால் தான் நீங்கள் அந்த தேர்தலுடைய இறுதி கட்டமே முடியும். தேர்தலை அறிவித்த பிறகு தான் கூட்டணியாக இணைகிறது. எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியில் இருக்குன்றதே தெரியும். வேறு எது இருக்கா? உங்களோட அதிமுக வந்துடும் நம்பிக்கை இருக்கா? இன்னமும் ஏங்க நாங்கள் யார் வந்துடும், இது யார் வலுக்கட்டாயம் சேர்க்க முடியாது. கூட்டணி பார்ட்னர் தேர்தலில் சந்திக்க போகணும். ஒருமித்த கருத்தோடு யார் யார் இயங்குகிறாங்களோ வர்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறது வழக்கம். பொதுவாகுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த கப்பல் பெறப்பட்டுருச்சு. இன்னும் சொன்னால் மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பெறப்பட்டுருச்சு. ட்ரெயினில் ஏறுவங்க நேரம் சென்னைக்கு கரெக்டாக வந்து இறங்கிடலாம். 5:30க்கெல்லாம் வந்து இறங்கிடலாம். அது மாதிரி ஆட்சி கட்டிலாம் அமர்ந்துடலாம். அப்படின்னு இருக்கவங்களாம் வருவாங்க, சேர்த்துக்குருவோம், அவ்வளோதான். வராதவங்க தவற விட்டுருவாங்க. சீட்டு தவற விட்டாங்கன்னா அவ்வளோதான். ட்ரெயின் பெறப்பட்டுருச்சு, பெறப்பட போகுது. என்ன பெறப்பட்டதுன்னா பெறப்பட போகுது. பெறப்படும் போது ஏறிக்கிறவங்க எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து யாரை சேர்த்தாலும் சேர்த்துக்குருவார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.